இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே 3 ரோஸ் செடி வாங்கினேன். அது வாங்கின உடனே சரி அந்த செடி வச்ச கையோட சரி இது வந்து என் பையன் பர்த்டேக்கு வாங்கின சீட்ஸ் எல்லாமே வைக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி எல்லா சீடையும் வந்துட்டு வைக்கப்போம். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து புளிச்சக்கீரை, அதுக்கப்புறம் பீன்ஸ், இது வந்து பீட்ரூட், வெண்டைக்காய், அதுக்கப்புறமா கொத்தரங்காய், அவரைக்காய். அவ்வளோதான். இந்த 3 ரோஸ் செடி தான் நம்ம இன்றைக்கி வாங்கினோம். எனக்கு வந்து ஒயிட் ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்குள்ளே தம்பி இதை வந்து ஒடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 7 days ரோஸ், இது வந்து பிங்க் கலர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் 3 ரோஸ் செடி வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து யாரோடது? இது அப்புவோடதா? வா வந்து வைவா. அதுக்கடுத்து நான் தான் வைப்பேன். அதை போய் வச்சுட்டு வாப்பா. இல்லம்மா பிடிச்சிக்காப்பு. 10 செடி ஒடிச்சிடாத, பயமா இருக்கு நீ கிட்ட வரும்போது. ஓகே இம்மா மம்மி பார்த்துக்கிறேன். இல்லை பெருசாக அந்த செடி இப்படி குட்டியா இந்த வைமா, பரவாயில்ல வை. ஓகே அக்கா செடி அப்பா பொறுமையா வைங்க. அம்மா நானு அப்பு ஊத்துட்டோம். இங்க 2 வாட்டி போதும். கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த இடத்த வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த குட்டியான இடத்த ரெடி பண்றதுக்கு எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. எப்படிதான் வந்து விவசாயம் என்ன ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. பட்டா வாங்க வாங்க டபுள் போட்டு எங்க நல்லா காட்டுங்க. சரிதா? கையில காட்டுங்க. போடுங்க எல்லாத்தையும். நான் அப்படியே இப்படி தூவி விடு. எல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. சரி ஓகே வா. ஓகே வந்துட வண்டி மழைச்சாரல் மாதிரி தூவி. ஆமா நானும் போடுறேம்மா. எல்லாமே கொட்டுங்க மாமே. நானும் போடுறேன். எல்லாமே கொட்டுங்க. நீ இரு, அவன் அப்பு போட்டுட்டு எட்டக்கு வரட்டும். போடுங்க ஓடி போங்க. கோழி வந்து வெயிட்டிங்ல இருக்கு. எப்போ வந்து இது வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் கையாலே போட்டு ஆயுதம் என்ன. ஓகே இது போட்டாச்சா? புளிச்சிக்கீரை தொலைச்சி போடணும். பட்டு அங்கேயே இருப்பட்டு. இப்போ இருக்கு. ஐயோ கல்லு மாதிரி இருக்கு மாமே. குட்டி குட்டி கல்லு மாதிரியே இருக்குல்ல. இதை போட்டு எனக்கு கையில கொடுங்க. நீ ஒழுங்கா போட மாட்டேங்கிறது. எப்போ இப்படி போடு. ஓகே இப்போ நானும் போடுவேன். பீன்ஸ் இது வந்து இப்படி அப்படியே நட்டு வச்சு இதுங்க நான் வரேன். இன்னைக்கு வந்து இப்படி பண்றோம். நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய். பெருசு கம்மியான செடி வைக்கும்போது இப்படி வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது. இல்ல நூசீடு தொடரும். அவரைக்காய் நீ பாட்டுமா. கடவுளே உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? போட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு 2 நிமிஷம் அவ்வளோ வேலையை காமிச்சிட்ட பற்றியா நீ? ஏய் ஓடு 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 ஓடு. ஏய் என்ன பண்ணுறது? உங்களையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அட பாவமே. சரி ஓகே, நானும் ஃபஸ்ட்டு தண்ணியை விட்டுட்டு அடுத்து விறகு எடுத்து வச்சு பாதுகாப்பு பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து சரி வராது போல். இன்னும் 2 நிமிஷம் லேட்டானாலும் போட்ட விதை எல்லாம் எடுத்து கோழி சாப்பிட்ருக்கோம். அதனால் வந்துட்டு மேலே வந்து அதுக்கு பாதுகாப்பு குச்செல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அதை சேஃப்டி பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம தோட்டத்தில் வந்து நிறையா வந்து பாவக்காய் இருந்தது. அதையெல்லாம் பிச்சு அது குழம்பு வச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஃப்ரை பண்ணி வச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால் வந்து இன்றைக்கி பக்கோடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய காயெல்லாம் வந்து பிச்சாச்சு. ஓகே இப்போ வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் என்னென்ன மசாலா போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சால்ட்டு, மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு. அதை போடுறது மட்டும் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடலை மாவு,
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா சிக்கன் 65 மசாலா இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி அதை நல்லா பெரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அதுவுமா நம்ம வீட்டில் தக்காளி குழம்பு, அதுக்கப்புறம் பாவக்காய் சிப்ஸ், இது தான் வந்து நம்மளோட லன்ச் இன்னைக்கு. ஓகே பாய், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.